கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். உலக வரலாற்றிலே பல அரசர்கள் தோன்றினார்கள். அந்த அரசர்கள் அனைவருமே சுயநலத்தோடு தன்னலத்தோடு செயல்பட்டவர்கள். தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். அலெக்சாண்டர், நெப்போலியன் என்கின்ற மாபெரும் அரசர்கள் மற்ற நாடுகளை தங்களுடைய கைக்குள் வைத்திருக்கவும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் வரலாற்றிலே இடம்பெற்ற இந்த அரசர்கள் அனைவருமே இன்று யாருமே உயிரோடு இல்லை. அனைவரும் இறந்து மண்ணோடு மண்ணாக வெட்டி போனார்கள். அன்றும் இன்றும் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே அரசர் யார் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்து அரசரே. கிறிஸ்து அரசர் அன்பின் அரசர், அமைதியின் அரசர், உண்மையின் அரசர், நீதியின் அரசர். அவருடைய அரசு இடத்தை சார்ந்தது அல்ல, இதயத்தை சார்ந்தது. அவருடைய அரசு பதவியை சார்ந்தது அல்ல, பரிவு சார்ந்தது. அவருடைய அரசு அதிகாரத்தை சார்ந்தது அல்ல, அன்பை சார்ந்தது. அன்பாதவர்களே, இந்த கிறிஸ்து அரசுடைய பெருவிழா திருச்சபையிலே எப்படி தோன்றியது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று பார்க்கின்ற போது, முதலாம் உலக போர் நடந்த காலத்துல திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள். இந்த முதலாம் உலக போரை அவர் பயனில்லாத படுகொலை என்று அழைத்தார். கலாச்சார மாற்ற ஐரோப்பிய தற்கொலை என்று கூட அந்த முதலாம் உலக போரை இந்த திருத்தந்தை சொன்னார். முதலாம் உலக போர் நடைபெற்று முடிந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தையாக பொறுப்பேற்றவர் 11ஆம் பயஸ் அவர்கள். அவர் இந்த உலகத்துல பார்க்கின்றார், அனைத்து அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் சுயநலத்தோடு தன்னலத்தோடு செயல்படுவதை, மேலும் மக்களை அறிமுகப்படுத்துவதையும் அவர் பார்க்கின்றார். ஆகவே ஒரு சுற்றுமடல் வழியாக அவர் மாற்று அரசரை நம்முடைய திருச்சபைக்கு தருகின்றார். அவர் தருவது ஒரு மாற்று அடையாளம். இந்த நாட்டு அரசர்கள் உண்மையான அரசர்கள் அல்ல, கிறிஸ்து அரசரே உண்மையான அரசர். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக அரசர்கள், இயேசுவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அன்போடு அமைதியோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதனை இயேசுவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாற்று அடையாளமாக இயேசுவை அரசராக அவர் அறிவிக்கின்றார். அன்று முதல் இன்று வரை நம்முடைய தாயார் திருச்சபையில இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அன்பானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை இந்த உலகத்திலே வாழ்கின்ற அரசர்களை போல மக்கள் நினைத்தார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு பிறந்தவுடனே கீழ்திசை ஞானிகள் இயேசு பாலனை காண்பதற்காக செல்கின்றார்கள். விண்மீன் அவர்களை வழிநடத்துகின்றது. அந்த மூவரும் ஏரோதுவின் மாளிகைக்கு சென்று பிறந்திருக்கின்ற மெசியா எங்கே என்று கேட்கின்றார்கள். இந்த மூவரும் நினைத்தார்கள், உலக அரசர்களை போல அந்த மெசியாவும் இருப்பார், மாளிகையில பிறப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அங்கே போய் விசாரிக்கின்றார்கள். ஆனால் அந்த மூவரும் அந்த ஏரோதுவின் மாளிகையிலிருந்து வெளியே வந்து வீட்டுமாக இயேசு பாலனை தேடிய போது அதுவரை மறைந்த விண்மீன் வீட்டுமாக அவர்களுக்கு தோன்றியது. எப்பொழுது இந்த மூவரும் ஏரோதுவின் மாளிகைக்குள் சென்றார்களோ அப்பொழுது அந்த விண்மீன் மறைந்தது. அந்த மூவரும் எப்பொழுது மாளிகையிலிருந்து வெளியே வந்து மீண்டுமாக இயேசு பாலனை தேடினார்களோ அந்த விண்மீனும் மீண்டுமாக அவர்களுக்கு தோன்றி வழிகாட்ட தொடங்கியது. இப்படி அந்த 3 ஞானிகளும் இயேசுவை இந்த உலகத்தில் இருக்கின்ற அரசர்கள் போல் இருப்பார் என்று அவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள்.
இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு இந்த மாபெரும் அடையாளத்தை இவர் செய்கின்றாரே, இவர் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக இருப்பார் என்று மக்கள் அனைவரும் நினைத்தார்கள். அவ்வாறு நினைத்துக் கொண்டிருந்த வேளையில இயேசு ஆண்டவர் மீண்டுமாக மலைக்கு மேல் சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். இதற்கு காரணம், அந்த மக்கள் தவறாக நினைத்து விட்டார்கள், தன்னை இந்த உலக அரசர்களை போல அரசராக்கி விடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்துல இயேசு மலைக்கு சென்று மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த உலக அரசரை போன்றவர் அல்ல. அவர் விண்ணுலகின் அரசர், என்றென்றும் நமக்காக வீற்றிருக்கின்ற, நம்ம அன்பு செய்கின்ற, நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற ஒரு அரசராக அவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து அரசர் என்பதற்கு விவிலியத்துல இருக்கின்ற சான்றுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு ஆண்டவரே இதை சொல்லியிருக்கின்றார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எனக்கு அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு சான்று. இன்னொரு விவிலிய சான்று எங்கே பார்க்கலாம் என்றால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசுவின் பெயருக்கு விண்ணவரும் மன்னவரும் கீழிடுவோர் அனைவரும் மண்டியிடுவர். எந்த ஒரு வசனமும் இயேசுதான் அரசர் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்து அரசரை நம்முடைய இல்லத்திற்கு வரவேற்க வேண்டும், நம்முடைய இதயத்தில அவரை வரவேற்க வேண்டும். நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம், பரிசேயனான சீமோன் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு உணவருந்த வரவேற்கின்றான். ஒரு விருந்தினருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை இயேசுவுக்கு அவன் அங்கே கொடுக்கவில்லை. அவனுடைய முழு நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், அவரிடம் குற்றம் காண வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே யூத சமுதாயத்துல ஒரு விருந்தினருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை இயேசுவுக்கு அவன் அந்த நேரத்திலே கொடுக்கவில்லை. அவன் இயேசுவை இல்லத்திற்கு வரவேற்றான தவிர அவனுடைய இதயத்திலே அவன் வரவேற்கவில்லை. இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், இயேசு பெத்னியாவுக்கு செல்கின்றார், அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு செல்கின்றார். மார்த்தா, மரியா, லாசர் இறந்து போன சமயத்துல அவர்கள் மார்த்தா, மரியா சொல்கின்றார்கள், இயேசுவே, நீ இங்கேயே இருந்திருந்தால் எங்களுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இருந்தாலும் நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு அருள்வார், உங்களால் அனைத்தையும் செய்ய முடியும் என்கின்ற தங்களுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். அதன் பலனாக லாசர் உயிர் பெற்ற செய்கின்றார். அன்பானவர்களே, இங்கே பரிசேயனான சீமோன் இயேசுவை இல்லத்திற்கு வரவேற்றான், ஆனால் இதயத்திற்குள் அவரை வரவேற்கவில்லை. ஆனால் மார்த்தா, மரியாவோ இல்லத்தினுள் மட்டுமல்ல, தன்னுடைய இதயத்திற்குள் அவரை வரவேற்று அவரை அரசராக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய உள்ளத்திலும் இதயத்திலும் இயேசுவை வரவேற்கின்றோமா? இயேசுவை நாம் அரசராக ஏற்றுக்கொள்கின்றோமா? நேற்றைய தினம் நாம் நினைவு கூர்ந்த புனித செசிலியா அவர்கள் பாடும் திறன் கொண்டவர், இசையில ஆர்வம் கொண்டவர், பாடகர்களின் பாதுகாவலராக இருப்பவர், கடவுள் தனக்கு கொடுத்திருந்த திறமையை பயன்படுத்தி கடவுளுக்கு மகிமை சேர்த்தவர். தன்னுடைய மறைசாட்சியத்தின் வழியாக அவர் இன்று இறையரசிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, கிறிஸ்து அரசரின் மக்களாகிய நாம் அனைவரும் அவருடைய அரசிலே பங்கெடுக்க வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்வின் வழியாக இறைவனுக்கு புகழ் சேர்ப்போம். அவரது அரசிலே நாமும் பங்கேற்போம்.